ஆக்சுவலி இந்த கேக் எவ்வளோ கேஜி, என்ன ஃப்ளேவர், யார் கேட்டா அப்படிங்கிறது எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை. பட் இந்த கேக் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது எனக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நல்லாவே ஞாபகம் இருக்குது. பிகாஸ் 2 டயருமே ஐசிங் பண்ணி ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி வச்சுட்டு மாமா வீட்டுக்கு கிளம்பிட்டேன், ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஈவினிங் வந்து ஸ்டாக் பண்ணி கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு கிளம்பி வரும்போதே எனக்கு ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு, தலை சுற்றுற மாதிரி ஃபீல் இருந்துச்சு. வீட்டுக்கு வந்து ஜாஸ்தியாகிடுச்சு. பட் கஸ்டமர் கேட்ட டைமுக்கு கொடுக்கணுமே அப்படிங்கிறதுனால எல்லாமே வந்துட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். இவ்வளோ சின்ன டிசைன் தான், பட் என்னால் அது கூட பண்ண முடியல. அவ்வளோ கஷ்டப்பட்டு எப்படியோ பண்ணி முடித்தேன். பட் கஸ்டமர் வந்துட்டு சொன்ன டைமுக்கு வராமல் ஒரு 1 hour லேட்டாக தான் வந்து வாங்கிட்டு போனாங்க. அது முடிச்ச கையோட இன்னொரு ரெகுலர் கஸ்டமர் கால் பண்ணி 9:30 ஆனாலும் பரவாயில்ல, இன்னொரு கேக் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய வாழ்க்கையில் வந்துட்டு கேக் முடியாதுன்னு சொன்னது அன்றைக்கி தான். இந்த கஸ்டமரும் வந்துட்டு ரெகுலர் கஸ்டமர் தான். உங்களுக்கு தெரியாத ஃப்ளேவராக டிசைனாக சிஸ்டர் நீங்களே பார்த்து பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னதுனால சிம்பிளாக ஒரு டிசைன் போட்டு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டேன். உங்களுக்கும் இந்த மாதிரி கேக்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. உடுமல்பேட்டை ஏரியாவில் ஹோம் டெலிவரி கூட அவைலபிள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. டாட்டா.